ஹாய் டிகே ஃபேம்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ரைடை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகுது. இங்கேருந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரமல் நகர் பெட்ரோல் பங்க்குக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே நம்ம கோஆர்டினேட் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 2 o'clock வந்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2:30க்கு அங்கே ரீச் ஆகணும். ஸோ ஒரு ½ an hourல நம்மளுக்கு ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 kilometers தான் மரமல் நகர். ஸோ அந்த பாயிண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம குரூப் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ ஸ்பாட்டில் வந்து ரீச் ஆகியாச்சு கைஸ். இன்னும் நம்ம ரைடர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 பைக்ஸு வந்து ரைடர்ஸ் வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுதான் அந்த ஸ்பாட்டு சொன்னது. ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து ஆயில் வந்து மாற்றிட்டே இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை வந்து சர்வீஸே பண்ணலங்க. ஆக்சுவலாக பிளானே இல்லை, சடனாக ஒரு பிளானு. அதனால் அந்த வேல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து மாற்றிட்டுருக்கோம். ப்ளஸ் நம்ம சிந்தட்டிக் ஆயில் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம டாமினருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 liter வருங்க இன்ஜின் ஆயில். டாமினரு ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5 அந்த மாதிரி. ஹிமாலயா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5. இப்போ வந்து ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிட்டுருக்காங்க. அதில் வந்து எடுத்துட்டு ஆக்சுவலாக எல்லாமே வந்து நம்ம எப்படின்னா கீழே இருக்கிற நாபை வந்து கழட்டிட்டு தான் எடுப்பாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து சக் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த ஆயில்ஸ் எல்லாமே வந்து உள்ளேருந்து சக் பண்ணி ட்ரைன் பண்ணுறாங்க. The parents has been come and send the person for ride. இது வந்து கண்டிப்பாக எப்படின்றது சாத்தியமே இல்லை. எங்கள் வீட்டிலலாம் நாங்களாம் பொய் சொல்லிட்டு வந்திருக்கோம், நிறைய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் தருண். ஓகே, கண்டிப்பாக சான்ஸே இல்லை. தேங்க்யூ மேம். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யுவர் எல்லாரும் குரூப்பாக இருந்த கண்டிப்பாக ஷூர். அப்புறம் என்ன கிளம்பாக்கம் வந்துட்டானோ. ஓகே, ரைடிங் போகிறோம். ஹாய் டிகே ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. அகைன் வி கோயிங் டு ஸ்டார்ட் த ரைட். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 ரைடர்ஸ் இருக்கும்.
ஹாய் டிகேஃப்எம்ஸ், வெரி குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு ரைடு தாங்க. ஆல்ரெடி இது வந்து பிளான்டு, பட் ஆனால் நான் வந்து பிளான்டு கிடையாது. பை சடனாக ஒரு பிளானை போட்டோம். டக்குன்னு பாலக்காடு ரைடு வந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தங்கியிருக்க ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு பாலக்காட்டில். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரூம்ஸு நல்லா இருக்குது, பக்காவாக வச்சுருக்காங்க. பட் இங்கே வியூஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த மலைக்கும் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இது வியூஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருந்த இது ரெசார்ட் வந்து இது உள்ளே தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரைடர்ஸ் வந்து கிளம்பிட்டு இப்போ ஒரு 10 o'clock வந்து இங்கேருந்து கிளம்பி ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து ட்ரக்கிங் பண்ணலான்ட்டு ஒரு பிளானு. ஸோ பார்த்தாச்சு, மூவ் ஆன். நம்மளோட செல்லக்குட்டி இதோ இங்கே இருக்காப்புல, இதுதான். அது இல்லாமல் இங்கே ஸ்டே பண்ண ரூம்ஸ் இது தான். ஸோ பைக்ஸு அங்கே பாருங்கள், அட்மாஸ்பியர் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ஒன்றுமே சொல்லவே முடியலங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 பைக்ஸு வந்தது இந்த ரைடில். அந்த மலைக்கும் அதுக்கும் நல்லா இருக்குங்க. ஹலோடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தங்கின ரூம்ஸ் வந்து இங்கே தாங்க, இந்த ஸ்பாட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். எங்கே அப்படின்றது பாலக்காட்டில். ரொம்ப கேரளானே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா அது செம்ம மழை, அப்படியே ஒரு சில் கிளைமேட்டு, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறது அப்படின்றது தான் பிளானு. வெல்சி ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி அண்டு இடியாப்பம், வடை, இது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க, வேறு லெவலில். நம்ம மிஸ்டர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, ரூமு இதில் வந்து குறைய வைக்கிறது இல்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக என்னோடய ப்ளாக் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிளாக் ஐடியா வந்து மிஸ்டர் பிளாக் பைக்கர் அவரோட ஐடியா வந்து എനിക്ക് ഇത്ര വണ്ടി നിൽക്കില്ലേ, എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട വണ്ടി ഏതാണ് അവരെണ്ണം കാണിച്ചു കൊടുക്കുക. ഏതാണ്? இதா இது பைக் நேம் தெரியுமா? டாமினார் 400. ஸோ இங்கேருந்து இப்போ ரைடை வந்து கிளம்பியாச்சு, ஸ்பாட்டை வந்து பார்க்குறது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. கல் இருக்குது, இப்படி கால் தெரியாமல் பட்டுச்சு, என்ன பண்ணுங்க? நல்லா பேசுனடா தம்பி. வெயிலில் மட்டும் ஹீட்டு தரோம். தம்பி ஹாய் சொல்லுப்பா. ஸ்டிக்கர் வேணுமா? பிளாக் பைக்கர் ஸ்டிக்கர் கொடுங்க.
டஸ்ட்டு எந்த அளவுக்கு ஃபார்மாக இருக்குது, எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். சான்ஸே இல்லை. ஸோ எங்கே நம்ம பைக் ரைடர் குரூப் எல்லாம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டிங்க, 30 பைக்ஸு. ஃபேண்டாஸ்டிக் அண்ட் சூப்பர். இது கீழே தான் வந்து பாட்டியிருக்கும். ஆன் பண்ணவே இல்லை. ஸோ ஹாய் டிகே மேம்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபர் கூட தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். மிஸ்டர் சிவமணி. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா ஃபோட்டோ எடுக்கும். ஃபோட்டோகிராஃபர் வரேன் ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக. இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. వాళ్ళ సాహసాలు చేసి ముందర ఒక చాలా అడిగే ரெடி ரெடி. பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ ஹாய் டிகே ஃபார்ம்ஸ், என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் நம்ம மிஸ்டர் பிளாக் பைக்கர் ஸ்குவாடோட ஹெட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், பாலக்காடில் வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு மிஸ்ஸு இந்த மாதிரி ஒரு ரைடு வந்து பண்ணது வந்து ரொம்ப 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 ஒரு பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் டு பாலக்காடில் ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்களே பாருங்கள் தெரியும். ஸோ தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர், மிஸ்டர் தினேஷ்க்கு. கைண்டாக இன்னொன்று சொல்கிறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த மிஸ்டர் பிளாக் பைக்கர் ஸ்குவாடு. யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி ஒரு நல்ல ஒரு ரைடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் சஜஸ்ட் மிஸ்டர் தினேஷ். இதில் சஜஷனில் வந்து ட்ராப் பாக்ஸில் இவரோட நம்பர் பின் பண்ணுறேன், இவரோட ஐடியும் நான் பின் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரைட் பண்ணி பாருங்கள். யூ வில் பி ஃபர்காட் யுவர் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப். பிகாஸ் ஆஃப் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரைடு. எல்லா ரைடு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 ரைடு பண்ணிட்டேன். 3 ரைட்லையுமே வந்து ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஃபேன்டாஸ்டிக். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடில் போனால் ஏதாவது ஒன்று சொதப்பலாக இருக்கும். பட் ஆனால் தினேஷ் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் சரி, ரூமும் சரி, என்ஜாய்மெண்ட்டும் சரி, ஃபுட்டும் சரி, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் குட். அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ரைடு வந்து இன்னொரு ரைடு நீங்கள் கண்டிப்பாக பின் பண்ணுறீங்கன்னா மிஸ்டர் தினேஷ் ப்ரோவை பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிளாக். ஒட்டி